கொண்டாந்து பற்ற வச்சு அதை அணைச்சிட்டு கையில் வச்சாங்க. அது மிக முதல் காயம், என் லைஃபினுடைய முதல் காயம். அந்த 10 பைசா எதுக்கு எடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 10 பைசா எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல எங்க வீட்டுல செவத்துல லெஃப்ட்ல டர்ன் பண்ணா ஒரு கடை இருக்கும். அது வந்து ஒரு இஸ்லாமியருடைய கடை. ஆக்சுவலா நான் வந்து இந்த முதலாவது இந்த இஸ்லாமிய முஸ்லீம் அப்படின்னு பேசுறதே வெறுக்கிறேன். அவர் வழி இல்லாமல் அப்படி அட்ரஸ் பண்றாரு, அப்புறமா வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அமீரையோ நாசரையோ நான் முஸ்லீம்னு எனக்கு சொல்லவே தெரியாது. நாசர் வந்து என்னுடைய சித்தப்பா, அமீர் எங்க அண்ணன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை வந்து முஸ்லீமா பார்க்காதீங்க. இது முஸ்லீம் படம், முஸ்லீம் எடுத்தது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு மகா கலைஞர் எடுத்த ஒரு படம், மகா கலைஞர்களாக உருவாக்க போகிற படம். So let us be very open on that. I want to be clear on that. ஸோ அப்போ பக்கத்து கடையில் போயிட்டு அந்த 10 பைசா கொடுத்து ஒரு நிறைய கொத்துக்களா தொங்கும். அந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் இப்போ இல்லை. அதை பிடிச்சி சாப்பிட்டா அப்படியே சவம் மிட்டாய் அவ்வளோ நல்லா இருக்கும். அதுதான் என்னுடைய முதல் மிட்டாய். ஸோ அந்த 10 பைசா போட்டு டெய்லி எடுப்பேன், திருடிட்டு போயிட்டு எடுப்பேன். அப்போ ஒரு நாள் ஒரு 2-3 நாள் அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டே எடுக்கல. நான் 2 நாள் போய் வாங்கவும் இல்லை. ரொம்ப வறுமையான குடும்பம். அப்போ அந்த நல்ல கண்ணு பெருசாக இருக்காங்க. ஒரு ஐ திங்க் 6 அடி நான் பார்த்த முதல் ஆம்பளைன்னு சொல்லுவேன். அவர் உயரமாக இருப்பார், பெரிய வாழ்க்கை, கண்ணு வந்து அப்படியே அவ்வளோ பெருசாக இருக்கு, பெரிய நெற்றி. என் வாழ்க்கையில் பார்த்து நான் மிகப்பெரிய ஒரு ஜாம்பா. இன்னும் மறக்கவே இல்லை. இறந்து போயிருப்பாரு, இறந்து நேரம் மண்ணோட மண்ணை மக்கி போயிருப்பாரு. அவர் 3வது கேட்டார், என்னடா சண்முகம், என் பேர் சண்முகராஜா, எங்கள் அப்பா பேர் வச்சு மாற்றிட்டேன். ஆக்சுவலாக ஏன்னா சண்முகா, நீ வந்து அந்த முட்டை வாங்க வரலையா? நான் அப்படியே ரொம்ப அமைதியாக போட்டேன். அவர் எப்படியோ வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டார் போல, ஓ உங்கள்கிட்ட வாங்க சிலிண்டருக்கு தான் இங்கே இருந்தாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டேன். அது பின்னாலே வீட்டில் போனோம். எனக்கு ஒன்றுமே தெரியல. வீட்டில் போனால் ஒரு பெரிய தட்டு இருந்துச்சு. அதை சுற்றி ஒரு 5-6 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களுடைய எல்லா சொந்தமும் உட்காந்துருந்தாங்க. அப்போ நடுவில் சாப்பாடு போட்டு அந்த குழம்பெல்லாம் உருட்டி ஒரு உருண்டை ஊட்டி என் கையில் கொடுத்தாரு. அதான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு சொன்னார், நீ என்கிட்ட கேட்டதான் நான் அவனுக்கு வந்து கொடுத்துருப்பேன் அந்த முட்டாயின்னு சொன்னார். அவர் கொடுத்தது வந்து எனக்கு வந்து அன்னம் மட்டுமல்ல, அறிவும் கொடுத்தாரு, கருணையும் கொடுத்தாரு. அதான் எனக்கு வாழ்க்கையில் நான் முதல் சந்தித்த முதல் புத்தர்னு சொல்றேன். ஆட்சி எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கு, எது நல்ல படம், எது கமர்ஷியல் படம், எது பார்க்க வேண்டிய படம், எது ஓடக்கூடிய படம், எது ஓட வேண்டிய படம் இருக்கு. நேற்று வந்து ஒரு 2 வாரம் ரிலீஸ் ஆன கருப்பு பெரிய ஹிட், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அந்த பையன் ஒரு 4-5 வருஷம் ரொம்ப செட்டாக இருந்துச்சு சூர்யாக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் நான்லாம் ப்ரே பண்ணேன் இந்த படம் நல்லா. அதுக்கப்புறம் 2-3 நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நாள் பாலாஜி வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா இல்லாமல் வேற ஒரு துறையில இருந்து வந்து அவனுடைய மெட்டல் இம்ப்ரூவ். ஸோ எனக்கெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணேன். அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு கார்த்திக் ஒரு பையன் தான் கூப்பிட்டு, என்னப்பா ஆச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சான்னு கேட்டு அந்த படம் இந்த ஓடுதுன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அது ஓடக்கூடிய படம், அது பெரிய ஹிட். அது ஓடக்கூடிய படம், இது ஓட வேண்டிய படம்.